இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்டுன்றது வந்து நம்ம இதில ஆக்டிவ் ஆகிருக்கும் இல்லையா? அது எப்படி வந்து இங்கே நமக்கு வீடியோக்கு வருதுன்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில நம்ம அதை எனேபிள் பண்ணையில எனக்கு வந்து ஆடே வந்து வரல. அதுதான் நீங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஆட் வந்து வந்தது. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆடே வரல. ஆனால் நான் வந்து அப்லோட் பண்ணையிலேயே மானிட்டைசேஷன் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் ஆன் பண்ணிவிட்டேன். மொபைலில் அப்லோட் பண்ணையில. ஆனால் நான் ப்ரௌசரில் வந்து செக் பண்ணேன். எனக்கு ஒரு ஆட் கூட வரல. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணேன். கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் லேட்டரா அப்புறம் வந்து பார்த்தேன். அப்போ லேட்டரா வந்து ஆட்ஸ் வந்து வந்திருந்தது. எத்தனை மினிட்ஸ்க்கோ அத்தனை மினிட்ஸ்க்கு ஈக்குவலா வந்து ஆட் வந்திருந்தது. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணாலும் 5 ஆட்ஸ் வரும். 16 மினிட்ஸ் அப்லோட் பண்ணாலும் 5 ஆட்ஸ் வரும். இது எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சு ஆட் வந்து குடுக்குறாங்க. ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒரு ஆட் வந்து குடுக்குறாங்க. இப்போ ஒரு வேளை இந்த வீடியோ வந்து 17 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் இருந்தாலும் 5 ஆட் தான் வந்து வரும் உங்களுடைய வீடியோவுக்கு. யூடியூப் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் தான் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் நாங்கள் கொடுத்துட்டு வீடியோ செக் பண்ணுவோன்றதுனால வந்து பார்க்கையில இது வந்து தெரிஞ்சுது. நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லேட்டரா ஒரு நைட் அப்லோட் பண்ணிட்டு காலைல ரிலீஸ் பண்ணுறது மாரி பாருங்கள். ஏன்னா உடனுக்குடனே பண்ணையில சில நேரங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். இது புதுசு இல்லை. 3 மினிட்ஸ் வீடியோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆடும் லாஸ்ட் ஆடும் கொடுப்பாங்க. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆட் வந்து கொடுப்பாங்க. 3 மினிட்ஸ் வீடியோவுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓல்டு வீடியோஸ்க்கும் ஆட் சூட்டபிலிட்டி எப்படி கொடுத்துருக்காங்கன்றது, ஆட்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கன்றது வந்து செக் பண்ணிக்கோங்க.